சாயி ராமாயணம் அத்தியாயம் 42 பாபா மகா சமாதி முதற் பகுதி. ஒரு சமயம் பாபா தம்முடைய மார்பை சுவரின் மேல் சாய்த்து கொண்டு பிரேமையுடன் உரையாடி கொண்டிருந்த போது லக்ஷ்மி பாயி அங்கு வந்தார். தாத்யாபாடில் அருகில் இருந்தார். இன்னும் சிலரும் அங்கு இருந்தனர். லக்ஷ்மி பாயி பாபாவுக்கு நமஸ்காரம் செய்தார். அப்பொழுது பாபா அவரிடம் சொன்னார், லக்ஷ்மி, எனக்கு பசி எடுக்கிறது. பாபா, நான் இப்போதே போய் உங்களுக்கு சில சோள ரொட்டிகள் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே லக்ஷ்மி தம் இல்லத்திற்கு சென்றார். சோள ரொட்டி, காய்கறி பதார்த்தம், சட்னி இவற்றை சுட சுட செய்து எடுத்துக்கொண்டு தாமதமின்றி திரும்பி வந்தார். அந்த சிற்றுண்டியை பாபாவின் எதிரில் வைத்தார். பாபா அந்த தட்டை எடுத்து ஒரு நாயின் முன்னே வைத்தார். லக்ஷ்மி பாயி உடனே கேட்டார், பாபா, நீங்கள் என்ன இவ்வாறு செய்கிறீர்கள்? நான் ஓடோடி சென்று என்னுடைய கைகளாலேயே சீக்கிரமாக ரொட்டி செய்து கொண்டு வந்தேன். இதற்கு பலன் இதுதானா? உண்மையான மகிழ்ச்சியை நாய்க்கன்றோ கொடுத்து விட்டீர்கள். நீங்கள் பசியாக இருந்தீர்கள். அந்த பசியை தணிப்பதற்கு இதுதான் வழியா? ஒரு துண்டு கூட நீங்கள் வாயிலிடவில்லை. நான் இங்கே தவித்துக் கொண்டு நிற்கிறேன். பாபா அப்பொழுது லக்ஷ்மி பாயிடம் கூறினார், நீ ஏன் வீணாக வருத்தப்படுகிறாய்? நாயின் வயிறு நிறைந்தால் நான் திருப்தி அடைகிறேன் என்று அறிவாயாக. இந்த நாய்க்கு உயிர் இல்லையா? எல்லா பிராணிகளுக்கும் பசி என்பது ஒன்றுதான். அது ஊமை. நான் பேசுகிறேன். எனினும் பசியில் ஏதாவது பேதமுண்டா என்ன? பசியால் வாடும் எந்த உயிருக்கும் அன்னதானம் செய்பவர் உண்மையில் அதை என்னுடைய வாயில் இடுகிறார் என்று அறிவாயாக. இது எங்கும் என்றும் பிரமாணம் என்றும் அறிவாயாக. இது அன்றாடம் நடக்கும் சாதாரண நிகழ்ச்சி. ஆயினும் போதனையோ ஆன்மீக பாஷை. சாயியின் உபதேச பரமான திருவாய்மொழி இவ்வாறே பிரேமை என்னும் ரசத்தால் பரிபக்குவம் செய்யப்பட்டது. மக்கள் அன்றாடம் பேசும் எளிய மொழியில் பேசியே ஆன்மீக தத்துவங்களை உபதேசித்தார் பாபா. யாருடைய குறையையும் ரகசியத்தையும் சுட்டிக்காட்டாது ஆன்மீக போதனை அளித்து சிஷ்யர்களை மகிழ்வித்தார். பாபாவின் இந்த உபதேசத்திலிருந்து லக்ஷ்மி பாயின் தினப்படி சோளரொட்டி சேவை ஆரம்பித்தது. தினமும் பகல் வேளையில் சோளரொட்டி செய்து அதை உடைத்து பாலில் ஊறவைத்து பிரேமையுடன் பாபாவுக்கு சமர்ப்பணம் செய்தார். பாபாவும் பிரேமையுடனும் பக்தியுடனும் அளிக்கப்பட்ட அந்த சோளரொட்டியை தினமும் சாப்பிட ஆரம்பித்தார். சில சமயங்களில் அது நேரத்துடன் வந்து சேராவிட்டால் பாபா சாப்பிடுவதற்கு எழுந்திருக்க மாட்டார். லக்ஷ்மியின் சோள ரொட்டி நேரம் தவறினால் தட்டுகளில் உணவு பரிமாறப்பட்டிருந்தாலும் சாப்பிடும் வேளை கடந்து விட்டிருந்தாலும் பாபா ஒரு கவளம் உணவையும் வாயில் இடமாட்டார். தட்டுகளில் பரிமாறப்பட்ட உணவு ஆறிப்போகலாம். சாப்பிட உட்கார்ந்தவர்கள் காத்திருக்கும்படி நேரலாம். ஆனாலும் லக்ஷ்மி பாயின் சோள ரொட்டி வரும் வரை உணவு தொடப்படாது. பிற்காலத்தில் தினமும் பிற்பகல் 3:30 மணியளவில் லக்ஷ்மியின் கைகளால் செய்யப்பட்ட இடியாப்பம் வேண்டுமென்று பாபா கேட்பார். அவர் அருகிலேயே உட்கார்ந்து அதை உண்பார். இது சில நாட்களுக்கு நடந்தது. பாபா அதில் சிறிதளவே உண்பார். மீதியை லக்ஷ்மியின் மூலமாகவே ராதாகிருஷ்ண பாயிக்கு கொடுத்து அனுப்புவார். காரணம், ராதாகிருஷ்ண பாயிக்கு பாபா அருந்திய உணவின் மீதியை உண்பதில் பிரியம் அதிகம். பாபா தேகத்தை உதறிய விவரத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது சம்பந்தம் இல்லாத சோள ரொட்டி பற்றி வெறும் பேச்சு எதற்கு என்று கதை கேட்பவர்கள் நினைக்க வேண்டாம். சாயி எங்கும் நிறைந்தவர் என்பதற்கு நிதர்சனம் இக்கிளைக்கதை. கண்ணுக்கு தெரியும் இவ்வுலகில் நகரும் நகரா பொருள்கள் அனைத்திலும் அவ்வாறே மேலுலகத்திலும் சாயி நிரந்தரமாக வியாபித்திருக்கிறார். எவர் பிறப்பும் இறப்பும் இல்லாதவரோ அவரே இந்த சாயி. சோளரொட்டி கதையின் சாராம்சம் இந்த ஒரு தத்துவமே. லக்ஷ்மி பாயி பற்றிய இனிமையான இக்கதை தானாகவே என் மனதில் உதித்தது. கதை கேட்பவர்களின் நன்மைக்காகவே என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். லக்ஷ்மி பாயின் சேவை மகத்தானது. சாயி அதை எப்படி மறக்க முடியும்? அவர் அதை ஞாபகத்தில் வைத்திருந்தார் என்பதை நிதர்சனம் செய்யும் அற்புதத்தை சொல்கிறேன். பயபக்தியுடன் கேளுங்கள். பிராணன் தொண்டை வரை வந்துவிட்டிருந்த போதிலும், சரீரத்திலும் கொஞ்சமும் திராணி இல்லாது போன போதிலும், உயிர் பிரியும் நேரத்தில் பாபா தமது கைகளாலேயே
லக்ஷ்மி பாய்க்கு தானம் கொடுத்தார். தம்முடைய பாக்கெட்டில் கையை விட்டு முதல் தடவை 5 ரூபாயும் 2வது தடவை 4 ரூபாயும் வெளியே எடுத்து லக்ஷ்மி பாயின் கையில் வைத்தார். இதுவே பாபாவின் கடைசி செயல். இச்செயல் நவவித பக்தி பற்றி பாபா அளித்த சூசகமா அல்லது நவராத்திரி பண்டிகையில் செய்யப்படும் துர்கா பூஜையொட்டி விஜயதசமி நாளன்று எல்லையை கடக்கும் சடங்கில் அளிக்கப்படும் தட்சணையா அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் உத்தவருக்கு அளித்த உபதேசத்தில் விவரித்த சிஷ்யர்களுக்குண்டான 9 ஒழுங்கு நெறிமுறைகளை ஞாபகப்படுத்தினாரா? ஸ்ரீமத் பாகவதத்தில் 11வது காண்டத்தில் 10வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகத்தின் அற்புதத்தை பாருங்கள். இந்த ஸ்லோகம் குருவிடமிருந்து சிஷ்யன் எவ்வாறு பயனடைய வேண்டும் என்பதையும் எந்தெந்த ஒழுங்கு நெறிமுறைகளை கையாள வேண்டும் என்பதையும் விவரிக்கிறது. இந்த ஸ்லோகத்தின் முதல் அடியில் 5 ஒழுங்கு நெறிமுறைகளும் 2வது அடியில் 4 ஒழுங்கு நெறிமுறைகளும் பரிந்துரைக்கப்பட்டு இருக்கின்றன. பாபாவும் அதே நோக்கத்துடன் அந்த கிரமத்தையே அனுசரித்தார் என்று என் உள்மனம் சொல்கிறது. சிஷ்யன் 1 கர்வம் இல்லாதவனாகவும் 2 பொறாமை இல்லாதவனாகவும் 3 சாமர்த்தியம் உள்ளவனாகவும் 4 மமதை இல்லாதவனாகவும் 5 திடமான அன்புள்ளவனாகவும் 6 அவசரப்படாதவனாகவும் 7 அர்த்தத்தை அறிய ஆவல் உள்ளவனாகவும் 8 அசூயை அதாவது குறைபடும் இயல்பு பிறர் செழிப்பு கண்டு ஏக்கம் வெறுப்பு இல்லாதவனாகவும் 9 வீண் பேச்சு பேசாதவனாகவும் இருந்து கொண்டு குருவை உபாசிக்க வேண்டும். சாயிநாதரின் நோக்கமும் இதுவாகவே இருந்திருக்க வேண்டும். அதை இந்த ரூபத்தில் வெளிப்படுத்தினார். ஞானிகள் தங்களுடைய பக்தர்களின் நல்வாழ்வுக்காக எந்நேரமும் கருணை பொங்கும் இயல்புடையவர்கள் அல்லரோ? ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்.